ओम शांति। सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनाओ। சத்தியத்தன்மை மற்றும் பண்பான தன்மையின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். आपका बोल और स्वरूप दोनों साथ साथ हो. बोल स्पष्ट भी हो, उसमें स्नेह भी हो, नम्रता, मधुरता और सत्यता भी हो, लेकिन स्वरूप की नम्रता भी हो. इसी रूप से बाप को प्रत्यक्ष कर सकेंगे. உங்களது வார்த்தைகளும் சொரூபமும் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும், அவற்றில் அன்பும் இருக்க வேண்டும், பணிவுத்தன்மையும் இனிமைத்தன்மையும் சத்தியத்தன்மையும் இருக்க வேண்டும். கூடவே சொரூபத்திலும் பணிவுத்தன்மை இருக்க வேண்டும். இந்த ரூபத்தினால்தான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். निर्भय हो लेकिन बोल मर्यादा के अंदर हो, फिर आपके शब्द कड़े नहीं मीठे लगेंगे. பயமற்றவராக இருங்கள், ஆனால் வார்த்தைகள் மரியாதைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். பின்னர் உங்களது வார்த்தைகள் கடுமையாக இல்லாமல் பிறருக்கு இனிமையாக இருக்கும். ஓம் சாந்தி.